ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஸ்டமர் ஒருத்தங்க சார்கோல் சோப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இதுவரை சார்கோல் சோப் ரெடி பண்ணதில்ல. ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு ரெடி பண்ண போகிறேன். அதில் கோட் மில்க்கும் சார்கோலும் சேர்ந்து செய்யும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்றத பார்த்தேன். அதுக்காக தான் இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து இப்போ நம்ம சோப் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி கோட் மில்க் பேஸும் கிளிசரின் சோப் பேஸும் எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் குட்டி குட்டி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டியாக கட் பண்ணும்போது மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு அகண்ட பாத்திரத்தில் வெந்நி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் போகிற அளவுக்கு வெளியில் உள்ள பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அதில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி பேசனில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சோப் பேஸ், இந்த ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா மெல்ட் ஆயிரும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் அடுப்பை. ஏன்னா சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இன்னொன்று மெல்ட் ஆகி அப்படியே செட் ஆகிறதுக்கு அது செட் ஆகிடும். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்நி நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். ஈஸியாக உள்ள பேஸ் வந்து மெல்ட் ஆகிடும். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கும். அது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் சேர்த்த பிறகு சார்கோல் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா திட்டாக கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ், உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அது கடையில் கிடைக்கும். என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, அதாவது இன்னொரு சோப்போட ஃப்ளேவர் கூட கடையில் கிடைக்கும். லிட்டில் சோப்பு, டவ் சோப்பு அந்த மாதிரி கூட கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜாஸ்மின் ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட ஜாஸ்மின் ஃப்ளேவர் கிடச்சா சரிங்க, அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த ஃப்ளேவர் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சோப் மோல்டு மீஷோவில் கிடைக்கும். நான் இது மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஊற்றி எடுத்து ஒரு 2லேருந்து 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சோப் ரெடி. இது மெல்டட் சோப்புன்றதுனால உடனே யூஸ் பண்ணலாம் நம்ம. இதே நீங்கள் காஸ்டிக் சோடா வச்சு செய்கிறீங்க அப்படின்னா 40 to 45 டேஸ் ஆகும் அந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு. இது மெல்டட் சோப் அப்படின்றதுனால நீங்கள் உடனே கூட இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இச்சஸோ எரிப்போ எதுவுமே வராது. இந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். சூப்பரான பெனிஃபிட்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இதுவரை ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இதுக்கான ரிவ்யூவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டிலையே இந்த மாதிரி சோப் செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள்.